கண்டிப்பாக 10 நிமிஷம் எடுத்துப்பேன். ஏன்னா அண்ணன் யவனிகாவுக்கும் இளங்ககிருஷ்ணனுக்கும் நன்றி. டைம் நிறைய எடுத்துக்கிட்டதா? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல வந்ததில் இளங்ககிருஷ்ணன் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாப்புல. ஒரு கவிதை தொப்பு போகிறதே தற்கொலை முயற்சின்னு எங்கள் முன்னோர்கள்லாம் சொன்ன ஏரியா. அந்த கவிதை தொப்பு போகிற தற்கொலை முயற்சினா அப்போ அந்த கவிதை எத்தனை கவிதை தொகுப்பில் கொண்டு வந்திருக்கிற அந்த வேரல் பதிப்பதுக்கு நம்ம நிச்சயமாக ஒரு பாராட்டு தெரிவித்து தான் ஆகிறோம். எனக்கு என்னென்னா, இப்போ 2 பேர் பயந்துட்டு இருக்காங்க நான் ஏதாவது பேசணும்னு. ஆக்சுவலாக அந்த பயம் எதுக்குன்னா, எனக்கு எப்போ பாஸ்கர் பேசினாலும் சரி, அம்பிகா பேசினாலும் சரி, இந்த வேரலுடைய அடுத்த மூமெண்ட்டை பெரிய ப்ராஜெக்டை பேசுவாங்க. இந்த சங்கர் படம் எடுக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக பேசுவாங்க. எனக்கு ஒவ்வொரு முறையும் இவங்க மேலே இருக்கிற அக்கறையினால பயம் வர்றது. என்னடா இன்னுமா சொல்லிட்டு இருக்கீங்க, பன்னாட்டு கவியரங்கன்ற, கன்னியாகுமரி நடத்தணுன்ற, எப்படி முடியும், எவ்வளோ செலவாகும்? இப்போ நமக்கு வந்து செலவு தான் கண்ணு முன்னாடி நிற்கிது. ஏன்னா எந்த அளவுக்கு அதை வந்து ஒருங்கிணைக்கணும், அதெல்லாம் பெரிய தலைவலி. ஒருங்கிணைச்சு அவங்கள கொண்டு போய் சேர்த்து திருப்பியும் அவங்க வீடு போகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி, இது ஒரு பக்கம். இந்த மாதிரி இப்போது இன்றைக்கி நேற்று ஒன்று பேசும்போது ஒரு விஷயத்த பாஸ்கர் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்கேன்னு. எனக்கு ஒரு அம்மா மேலே, அம்மாவோ ஒரு நல்ல நண்பனோ இருக்கிற அக்கறை தான். அந்த அக்கறை வந்து உங்கள் 2 பேரும் மேலே இருக்கிறது தான். பார்த்துப்போன்னு சொல்கிறது தான். நீங்கள் ஒரு நேல் வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குறான், நான் இப்படிலாம் வந்தேன் தெரியுண்டா போடா அப்படின்னு. இந்த அக்கறை தான் ஒவ்வொரு முறையும் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது என்னுடைய அம்மாவோ அப்பாவோ அல்லது என்னுடைய மனைவியோ அல்லது நான் மகளுக்கோ சொல்கிற வார்த்தை தான், பார்த்துப்போ அப்படின்ற வார்த்தை தான். ஏன்னா இவ்வளோ 240 புத்தகம் நம்ம திரும்பி பார்க்கும்போது, முதல் புத்தகம் போடும்போது நான் அவங்களோட இருந்தேன். இப்போ 240 புத்தகங்கள் திரும்பி பார்க்கும்போது பக்குனுது. அந்த பயத்தில் சொல்கிறது தான். அது இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சு இந்த இதுக்கான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செய்கிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இந்த விருது பெற்ற தேர்வான அந்த 120 மற்ற கவிஞர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நன்றியும் வணக்கமும். என்னுடைய 313 நான் நினைக்கிற தேவதேவன், கரிகாலன், யவனிகா ஸ்ரீராம், பிருந்தா சரதி, இளங்ககிருஷ்ணன் இவங்க முன்னாடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு, ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டு, ஒரு குழந்தை வந்து யானை படம் போட்டு பழகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு யானையை பார்த்ததே இல்லை, ஆனால் யானைன்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே வந்து அது வரைஞ்சி இதுதான் யானைன்னு காமிக்கும் போது அந்த பேரண்ட்டாக அந்த இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இதில் எங்கே தும்பிக்கை அப்படின்னு நமக்கே ஒரு சின்ன டவுட்டு. ஆனால் அது தும்பிக்கை இருக்கிறதா நம்புது. தும்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்குது. தும்பிக்கைனா இதுதான், நம்ம கூட அன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது கூட இது பண்ணோம்னா நான் பார்த்ததில்லை யானை. அடுத்த விஷயமா அந்த யானையை நேரில் காட்டுறதுக்கு தான் அந்த பேரண்ட்ஸ் விரும்புவாங்க. அல்லது படத்துலையோ வீடியோவிலையோ காமிக்கிறத விட நேரில் காமிக்க தான், என்றைக்கோ ஒரு நாள் யானையை போய் பார்த்துடணுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு அக்கறை தான் முதல் தொப்பு போடுறவங்க எல்லாருக்குமே பாஸ்கரும் அம்பிகாவும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. அதே சமயத்தில் 2வது பிரிவாக யானையோட பலத்தை யானைக்கே காமிக்கிற இடத்தையும் இந்த வேரல் பதிப்பு பண்ணுறதா அல்ல பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் விரும்புகிறேன். யானையோடைய பலத்தை, யானை மேலே இருக்கக்கூடிய அரசனுடைய பலத்தையோ, யானை மேலே உட்காந்துருக்கிற சாமியோட பலத்திலையோ, யானையோட பலத்தை யானைக்கு உணர்த்தக்கூடிய கவிதை தொகுப்பு வரணுன்ற மாதிரி. அப்படி ஒரு யானை தான் இப்போ தேவதேவன்ற பேரில் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ இங்கே யாரோ சொன்னாங்க, தேவதேவன்லாம் கலந்துக்கிட்டாரா, ஏகாதசிலாம் கலந்துக்கிட்டாரான்றது எனக்கு அதிசயமாக இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் அதை சொல்லிடுறேன். என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கூட இருக்கிற நண்பன் அவன். நல்லது கெட்டதை ஷேர் பண்ணக்கூடிய நண்பர்களில் உமேஷ் எனக்கு எப்போவுமே இருப்பான். அந்த உரிமையில் ஒன்று சொல்கிறேன். புதுசாக எழுத வரக்கூடிய தமிழ் கவிஞர்கள் என்ன விருது வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா உமேஷ் பேரை தட்டினீங்கன்னா ஏகப்பட்ட விருது இருக்கும். அந்த விருது எதனாலும் ரெஃபர் எடுத்துக்கலாம். உமேஷ்க்கு நீ ஈக்குவலாக எல்லா விருதையும் வாங்கிடுறான்னு நினைக்கிறேன். என்னை தெரிஞ்சுக்க பக்கத்து திருப்பணம் உடனே இப்போ இந்த துளிர் விட்டாச்சு, இது நீங்கள் பார்த்து நீங்கள் பிரிண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கேட்கணும். இந்த எடிட்டர்லாம் கேட்பாங்க தெரியுமா, அவர் தான் சார் அத்தனை விருதுகள் வாங்கியிருக்கான். வாழ்த்துக்கள், வாங்க போகிறதுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இங்கே எல்லாருடைய கவிதையும் யாராவது ஒருத்தங்க கவிதை வாசிப்பீங்கன்னு நான் நம்பினேன். நல்ல வேலை வாசிக்கலை. அதனால் அந்த விஷயத்தை நான் உமேஷோட ஒரு கவிதையை வாசிச்சுட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். நான் இங்கிருந்து வெளியேற மாட்டேன்.
நான் இங்கிருந்து வெளியேற மாட்டேன். நான் இந்த நிலத்தில் இருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டேன். இங்கிருந்து வெளியேற என்னை தூண்டும் எத்தனையோ இருக்கின்றன. கொடிகளும் கோஷங்களும் கூச்சல்களும் தினமும் கேட்டபடியே இருக்கின்றன. எனக்கு தேவையான அனைத்தும் எனக்குள்ளே இருக்கின்றன. என் தலைக்கு மேலே கனவுகள் இருக்கின்றன. முகத்துக்கு முன்னால் உண்மை இருக்கிறது. இதயத்தின் பின்புறம் பழுத்த கொய்யா இருக்கிறது. யாரையும் இங்கிருந்து அழைத்து செல்ல மாட்டேன். நேசிக்கும் அனைவரும் ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிறார்கள். நேசிக்கும் அனைவரும் ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிறார்கள். நான் இங்கிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டேன். பூர்வீக நிலங்களில் இருந்து விரட்டப்படும் மக்களுக்காக அப்படின்னு எழுதியிருக்காரு. மறுபடியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வாய்ப்பளித்த வேரல் பதிப்பகத்துக்கும் தொடர்ந்து இயங்குவதற்கும் அதுக்கு பின்னாடியில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.